ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 1,00,000 ரூபா சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இது வராது எனக்கு படக்கணும். 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் அதான் 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா இல்ல 1,00,000 சப்ஸ்கிரைபர் 1,00,000 ஜப்ஸ்ரே 1,00,000 சப்ஸ்கிரைபர் 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 அதான் படக்கணும் வராது. சரி 1,00,000 பேர் நம்ம சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன். 1,00,000 சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு இந்த வீடியோல இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு பால் கொழுக்கட்டை தயார் பண்ண போறோம். எப்படி செய்யணும்னு பாருங்க. பக்குவம் ஃபுல்லா ஷேர் பண்றீங்க. ஆமா, பக்குவம் ஃபுல்லா சொல்லிடவா? பக்குவத்தை அப்புறம் சுடுதண்ணி ஒரு செம்பு வச்சு ஒரு 2 கப்பு மாவு போட்டு ஊற்றி பிணையணும். மண்டை வெள்ளத்தை தட்டி அப்படியே சாதாரணமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பால் காய்ச்சணும். அந்த பாலை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு இந்த மாவையும் பிணைஞ்சு வைக்கணும். அப்போ வடிகட்டி எடுத்துட்டு அந்த பாலவே மறுபடியும் நம்ம ஊற்றி பாத்திரத்தில் கொதிக்க விட்டு நம்ம கொழுக்கட்டையை உருட்டி ஒரு மணி நேரம் வெயிட்டிங் பண்ணி காய வச்சு கொழுக்கட்டையை போட்டு பசும்பால் காய்ச்சி ஒரு டம்ளர் வச்சுக்கிறணும். தேங்காய் திருவி வச்சுக்கிறணும். வச்சு நல்லா கொழுக்கட்டை வேகவும் இதையும் போட்டு நம்ம தேங்காயும் போட்டு பால் ஊற்றி ஏலக்காய் பொடி நல்லா பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு கொழுக்கட்டைக்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து இத்தினோன்னு சாஸ்திரத்துக்கு போட்டுக்கிறணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிரியமாக இன்பமாக சாப்பிடும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இது நல்லா இருக்குண்டா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சரி, இப்போ வாயில சொல்லிட்டோம். இப்போ எப்படி செஞ்சு காட்டிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் மாவு கொண்டு வந்தாச்சுல. ஆமா, எங்க இருக்கு மாவு? மண்டபம் இந்த இருக்கு. மாவு கொண்டு வந்தாச்சு. மாவு இன்னைக்கு வந்து அம்மாவே கொண்டு வந்துட்டாங்க வீட்டுல இருந்து. அரிசி மாவு அது வெள்ளத்தை தட்டிக்கிட்டு இருக்கு. நான் சட்டியும் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கையில தட்டிராம. தண்ணி ஒரு செம்பு போதுமாமா? போதும் போதும். ஏலக்காய் ஒரு 4. மாவு எடுத்து போடவா? மாவு எடுத்து இதுல பண்ணேவா? பாவு காய்ச்சிட்டு அதை அடுத்ததுல வேற சட்டியில வச்சுக்கிறேன். சரி, என்ன இது? மாவு மாவு 2 கப்பா? 2 கப்பு போடு. 2.5 கப்பு. 2 கப் பத்தாதா? பத்தாது, 2.5 கப்பு போடு. அது கொழுக்கட்டை இருந்தாலும் கெட்டு போகாது. வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா இல்லை, நைட் எழுதி தாங்கும் நல்லா. 10 மணி எழுதி போதும் போதும். 2.5 கப்பு போட்டிருக்கோம். தண்ணி இதுல ஊத்தியே காட்டுவோம். அப்பதான் எவ்வளவுன்னு தெரியும். நம்ம ஒரு செம்பு சுட வச்சு எடுத்துட்டு இதுல ஊத்தி நம்ம காட்டிக்கலாம். கையில தண்ணி விடு. கை கழுவ தண்ணி. கொசு கடிக்குது. கொசு எங்க இருக்குது? இல்ல, இந்த கடிச்சுல பேட்டரி கடிக்கவா? ஆமா, கடிக்கணும் தானே சொல்லிடுறேன். அப்புறம் இருக்கு இந்த வரேன். ஒரே அடி அடிச்சிருவோம் கொசு. அந்த ஒரே அடி அடிச்சிரு. எனக்கு தெரியும். எனக்கு அப்படிதான். இப்ப நம்ம 2.5 கப்பு மாவுக்கு வெல்லம் எவ்வளவு போட்டுக்கலாம்? வெல்லம் இனிப்பு சாப்பிட்றதுக்கு தக்கன போட்டுக்கலாம். இப்ப நம்ம 2 கப்பு இப்போ வந்து ஒரு 150 வெல்லம் போட்டிருக்கோம். நல்லா இனிப்பு சாப்பிட்றாப்புல இருந்தா 1/4 கிலோ போட்டுக்கலாம். மொத்தத்துக்கு 1/4 கிலோ. மொத்தத்துக்கு 1/4 கிலோ. இன்னும் கொஞ்சோன்னு தட்டிக்கலாம். போதும், பிள்ளைங்க சாப்பிட்றதுனால. மாவு தட்டிக்கலாமா? கரண்டி கொஞ்சம் உப்பு போடணும்ல. எல்லாம் தாங்கிட்டு எடுத்து அப்புறம் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போதுங்களா? போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம். இப்போ 1 கப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு செம்பு தண்ணியை காய வச்சு ஊத்தணும்னு சொன்னா தெரியாது. நம்ம கப்புக்கு அளவு சொல்லிட்டோம்னா தெரியும்.
நீ நல்லா அனுபவத்தை வச்சு அடிச்சு விட்டுருவ. தெரியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? மாவு பிணையிலே இதெல்லாம் கத்துக்கிறணும். இது வந்து ஒரு கப்பை ஊத்தியாச்சு, இன்னொரு கப் எடுத்துக்கலாம். பிணையிலே நமக்கு போதுமானது தெரிஞ்சுக்கிறோம். அது உங்களுக்கு அனுபவம் இருக்க வச்சு செய்யலாம். புதுசா செய்யறவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி கரெக்டா அளவு சொன்னோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றாரு பாரு முத்து. என்னம்மா என்ன சொன்னீங்க? என்ன புது பழக்கம்? தண்ணி சுடும்ல, நீங்க செய்ய பாப்போம். சைஸ் நல்லா உட்காந்து படுத்துக்கிட்டே கோளாறு தான் சொல்லுவீங்க. இப்ப 2 கப்பு ஊத்திட்டோம் நம்ம. இப்ப 2.5 கப்புக்கு அடுத்து 3வது கப் எடுத்திருக்கேன். அநேகமா இதுல ஒரு 1/2 கப்பு போதும்னு நினைக்கிறேன். 1/2 கப்பே ஆகாதோ? போதும் போதும். நான் பரட்டவா? வேணாம் வேணாம். கீழே அடியில இருக்குல்ல, பரட்டுறேன். நான் கையில பரட்டிடுவேன். இல்ல இத ஒரு தடவை பரட்டி விட்டு தர்றேன். கையில பரட்டிடுவேன் நான். கையில தான் கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறிக்கிறேன் ஓடுதுல, அப்பதான் அந்த இது தெரியும். ஸ்பூனை விட இது வந்து முத செய்வாங்க. நான்லாம் கரண்டியில பரட்டிட்டு தான் அப்புறம் கையில இது பண்ணுவேன். மாவு சூடா இருக்கும், அப்படிலாம் சூடோட எல்லாம் பரட்டக்கூடாது. போதும் நம்ம தண்ணி. இப்ப நம்ம வந்து 2 கப்பு தண்ணி, ஒரு 1/4 கப்பு ஊத்திருக்கோம். 2.5 கப்பு மாவுக்கு 2.25 கப்பு தண்ணி. அதாவது 2.25 கப்பு தண்ணி ஊத்திட்டு பிசைஞ்சு பாத்துக்கிட்டு நம்ம கையில பிசைஞ்சாத்தான் அந்த பக்குவம் தெரியும். நம்ம கொலக்கட்டை உருட்டுற அளவுக்கு வந்த உடனே நம்ம நிப்பாட்டிடணும். கரெக்ட். இங்க கையில பரட்டினா தான் தெரியும். கொழுக்கட்டை உருட்டலாம் உருட்டலாம் உருட்டலாம். நல்லா குட்டி அழகா இருக்குல்ல. மூணு ஒரே மாதிரி இருக்கு பாரும்பா. நானா உருட்டுனா ஒண்ணு சிரிச்சு பெருசாயிடும். சொன்னா கண்ணு பட்டுருச்சு, மாவு உதிருது. உங்களுக்கு உருட்ட தெரியுமா? வாய் பேசுறீங்களா படுத்துக்கிட்டு? உங்களை காட்டவா? இங்க பாருங்க, இப்படி படுத்துட்டு கதை பேசுவார் நல்லா. திரும்புங்க திரும்புங்க. திரும்ப மாட்டார். சரிம்மா, இப்ப கொலக்கட்டை ஊட்டிட்டு நான் போய் பால் காய்ச்சிட்டு வந்துடவா? வெயில் வைக்கலாம் ஒன்னு உருட்டி. அப்பா உருட்டுறாரு வரும். அடாடா, ட்ரைனிங் அப்படி கொடுத்துருக்கு அம்மா. ட்ரைனிங் அதெல்லாம் கொடுக்குறது. எங்க ஆட்டாட்ட கத்துக்கிறது. அப்படி இவ்வளவு நேரம் பெட்டியில அடிக்கி. அது எதுக்கு? கர்மா மூங்கில் கூடையில மனசு திங்க முடியாது. அப்படி இருக்கும். 10 தோசை திங்க. மனசு தின்ன முடியாது. அது செய்யறதே டேஸ்டே இருக்காது. அப்படியே சரி, 2 பேரும் சண்டை விடாம ஊத்துங்க, வந்துடுறேன். அடி கொடுத்தா முட்டாது. ஒரு ஆளு சண்டை போடாம விட்டுங்கன்னு நான் போய் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். நான் வந்து பால் காய்ச்சிருக்கு வெள்ளத்தை இதுல சேர்த்துட்டு தண்ணி வந்து சும்மா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொலக்கட்டை வேகிறதுக்கு அதை யூஸ் பண்ண போறோம். அதனால எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை. நான் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நம்மளுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கரைஞ்சி வந்தா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாகு வந்து ரெடி. இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இது வந்து நானும் எங்க அப்பாவும் உருட்டுனது. இது எங்க அம்மா மட்டும் ஊத்துறது.
எனக்கு நல்ல நேரம் குடிங்க இருக்கு இருக்கு இருக்கு. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எந்த பாத்திரத்துல சேர்ப்போமோ அந்த பாத்திரத்தை வச்சு அதுல நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளை தண்ணிய இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுல வந்து தூசி மண் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது வந்துடும். ஸோ கண்டிப்பா வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணியே சேர்த்துக்கோங்க. இப்ப வெள்ளைப்பாகு வந்து நல்லா சூடேறட்டும். இப்ப இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். செம்புல வந்து 1.5 செம்பு அளவு தண்ணி அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாகு எல்லாமே நல்லா வந்து சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உருண்டையாக உருட்டின இந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம சடனாக ஒரே டைமில் எல்லா கொழுக்கட்டைகளையும் வந்து சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே போய் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி உருட்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து லைட்டாக வெயிலில் வந்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாயந்தர நேரம். ஸோ லைட்டாக வெயில் இருக்கும் பாருங்கள், அந்த இதில் தான் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த காற்றுல அந்த வெயிலில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே தனித்தனியாக உருண்டைகளாக உருண்டு ஓடி வந்துடும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்க்கலே தெரியுது எல்லாமே தனித்தனியாக வர்றது. ஸோ அதனால நான் வந்து அப்படியே மொத்தமாக வந்து சேர்க்குறேன். இப்போ பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறோம். அம்மா வந்து இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம எடுத்த மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து அதை வந்து தனியாக வந்து உருட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து இனிப்பு இல்லாமல் போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அம்மாவுக்குரிய அந்த உப்பு கொழுக்கட்டையை மட்டும் நம்ம வந்து சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருண்டை எல்லாமே மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அம்மா மட்டும் உருட்டி வச்சுருந்த அந்த நீளமாக இருந்துச்சு பாருங்கள் கொழுக்கட்டை. ஸோ அந்த இதை வந்து நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து உருண்டையை சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் வேகமாக வெந்துடும் நீளமாக இருக்கிறனால. ஸோ அதனால இதை வந்து நான் 2வது சேர்த்துக்கிறேன். இப்போ அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ உருட்டி வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையுமே வந்து சேர்த்தாச்சு. பக்கத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உப்பு கொழுக்கட்டையை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொழுக்கட்டை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா கண்டிப்பாக ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் சேர்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வரும் கொழுக்கட்டை. அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு கொழுக்கட்டை, களி, அதுக்கப்புறம் கூழ் இதெல்லாம் வந்து நிறைய செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க, சில பேர் ஒரு குழந்தைங்கள வச்சுக்கிட்டே செஞ்சு கொடுக்குறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு 7 பேருக்கு, அது போக எங்கள் அம்மா எங்கள் அப்பா, இது போக அப்போல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இத்தனை பேருக்கும் வந்து ஒரே ஆளாக எங்கள் அம்மாவே செய்வாங்க. எங்கள் அம்மாச்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறந்த உடனே ஒரு 2.5 வயசு அந்த மாதிரி இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களை 6 பேரையும் எங்கள் அம்மாவாக தான் தனியாக வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணாங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலும் கூட இது முடியலை அது முடியலைன்னு சொல்கிறோம். அது வந்து நம்மளே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க சாப்பாடு உணவுகள் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்து தேடி நல்லதாக தான் சாப்பிடணும்னு நினச்சி சாப்பிட்றோம். பட் இருந்தாலுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்த சத்து அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இல்லை. அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய சத்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை. இப்போல்லாம் மார்னிங் ஸ்கூலில் ப்ரேயருக்கு நின்றாலே வந்து மயக்கம் வருது, ஒரு மாதிரி தலை சுற்றுது, கிளார் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹோட்டலில் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம், அதாவது ரொம்ப ஃபுல்லாக 100%லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய மைண்டில் தோணுது. உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தா எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சாச்சு.
இப்போ வந்து நம்மளுக்கு பால் கொழுக்கட்டையும் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கொதிச்சு பொங்குற டைமில் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் சூப்பராக பால் கொழுக்கட்டை வந்து வெந்து வந்துடும். அதே மாதிரி உப்பு கொழுக்கட்டையும் அதே மாதிரி தான். ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ வந்து ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி அடிக்கடி கரண்டியை போட்டு கிண்ட வேணாம். இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி விட்டு லைட்டாக வந்து அப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஸ்பூனில் வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அப்பப்போ. இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா பொங்கி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா அந்த பாகோட கலரே வந்து சேஞ்ச் ஆனது தெரியும். ஸோ நல்லா கொழுக்கட்டையும் வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு கொழுக்கட்டையை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம் அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை உப்பு கொழுக்கட்டைக்கு, சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம பால் கொழுக்கட்டைக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பால் கொழுக்கட்டை வந்து கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு தனித்தனியாக. இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் எடுத்துருக்கோம். ஸோ அது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேங்காய் மூடி, அரை மூடி தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு 4 ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து வாசத்துக்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அம்மா வந்து எப்போவுமே பசும்பால் தான் வந்து ஊற்றுவாங்க. அவங்க வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு ஊற்றுவாங்க. நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு அது கூட தேங்காய் துருவனது சேர்த்து ஏலக்காயை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா அம்மாவுக்கு எடுத்து வச்சுருந்த உப்பு கொழுக்கட்டையை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வந்து தேங்காய் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். பட் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து தேங்காய் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால பால் கொழுக்கட்டைக்கு நம்ம துருவி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதவே வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. ஸோ அதை அது மேலே அப்படியே தூவி விட்டு ரெண்டையும் சேர்த்து அப்படியே மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பால் கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது கூட இதை வச்சுருக்கும் போது எனக்கு இந்த உப்பு கொழுக்கட்டையும் தேங்காயும் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அம்மாட்ட எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கு கொழுக்கட்டை. ஆமா, அதான் அதே மாதிரி கரெக்டா செஞ்சிருக்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு கொழுக்கட்டை, பிரமாதம். அதே மாதிரி இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை கொழுக்கட்டையா உருட்டி உப்பு போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா இதை விட டேஸ்டா இருக்கும். தேங்காய் பூ தான் போடணும். அம்மாக்காக எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. அப்புறம் கடிக்க கஷ்டமா இருக்குல்ல, இது தேங்காய் போட்டா சூப்பரா இருக்கும். நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கொழுக்கட்டை. நல்லா தான் காட்டுறேன். சூப்பரா இருக்கு. மெதுவா இருக்கு கொழுக்கட்டை, மெதுவா இருக்கு. கொழுக்கட்டை மெதுவா இருக்கிறது காரணமே எங்க அம்மா சேர்த்து மாவு தாங்க. சரி, எனக்கு ஊத்தி கொடுங்க, நீங்க மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் டேஸ்ட் சரியா இருக்கும். டேஸ்ட் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா வந்தாலே எங்க வீட்டுல ஒரே பிரமாதம் தான். இன்னைக்கு வந்து என்ன பிரமாதம்னா பஜ்ஜி வாங்க போயிருக்காங்க. அதான் பிரமாதம். எதுக்கு பஜ்ஜி இன்னைக்கு போய் சும்மா இருக்க மாட்டேன். இந்த இருக்குல்ல அவங்க கேட்பாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.